வேண்டிதிரி செய்திகள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே காங்கிரஸ் கட்சி சார்பில் சாலை மறியல். இந்த மறியலில் 50க்கும் மேற்பட்டோர் கைது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் முறைகேடு மற்றும் வாக்கு திருட்டை கண்டித்து பாராளுமன்ற வளாகத்திலிருந்து இந்திய தேர்தல் ஆணைய அலுவலகம் நோக்கி ஊர்வலம் செல்ல வழி முயன்ற பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கைது. இந்திய பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மற்றும் இந்திய கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்களில் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து சாலை மறியல். வேலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட சார்பில் ஆகஸ்ட் 11 திங்கட்கிழமை பிற்பகல் 3 மணியளவில் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சுரேஷ்குமார் அவர்கள் தலைமையில் சாலை மறியல் நடைபெற்றது. இந்த சாலை மறியலில் வேலூர் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் கிருஷ்ணவேணி ஜலந்தர், வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் வீராங்கன் சங்கர் செல்வகுமார், பேர்ணாம்பட்டு நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முஜம்மில் அகமது, மாவட்ட பொருளாளர் விஜயேந்திரன், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சரவணன், பாரத், நவீன்குமார், மாநில பொதுக்குழு உறுப்பினர் விஜய் பாபு, மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் என்எம்பி விக்ரம், மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவர் கோமதி குமரேசன் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது உடன் இருந்த காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த வந்த காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். நன்றி, வணக்கம்.